உன்ன நான் துணி துவைக்க சொன்னனே. நான் ஏன் துவைக்கணும்? துவைக்கிறதுக்கு தான் மிஷின் இருக்குல்ல. துணி எல்லாம் மிஷின்ல லோட் பண்ணியாச்சு. துவைச்சு முடிச்சதும் காய போட்டுடுறேன், அவ்வளவுதான். சரி சரி வா, வீடெல்லாம் ஒட்டடையா இருக்கு, நீயும் நானும் சேர்ந்து ஒட்டடை அடிச்சிடலாம். எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டல, அது முடியிற வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இன்ஃபேக்ட் ஒட்டடை அடிக்கிறது என்னோட வேலை இல்ல. நீ வேணா போய் செய். அப்ப செய்ய மாட்டேன். ஆமா, செய்ய மாட்டேன். சரி. வாஷிங் மிஷின் ஏன் ஓடல? நின்னுருச்சு, என்னன்னு பாரு. என்ன மிஷின் ஓட மாட்டேங்குது? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொன்ன துணி துவைக்கிறது உன் வேலைன்னு. மிஷின்ல துவைப்பியோ இல்ல பின்னாடி இருக்கிற கல்லுல அடிச்சு துவைப்பியோ எனக்கு தெரியாது. இங்க பாரு, எனக்கு துணி எல்லாம் துவைக்க தெரியாது. என்ன பாக்கும்போது உனக்கு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு அப்படி ஆத்திரமா வருது. அதே ஆத்திரத்தை துணி மேல காமிச்சா முடிஞ்சு. அடிச்சு துவைச்சு தூள் பண்ணு. எதுக்கு ஏன் சட்டையை கிழிச்சு வச்சிருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா தமன்னா உனக்கு? கேங்க போய் அந்த ராணிய கேளுங்க, அறிவு இருக்கான்னு. என்ன துணி துவைக்க வச்சுட்டா? எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. அதனாலதான் இப்படி கிழிச்ச. அதுக்காக அவ துணியை கிழிச்சிருக்கணும், இல்ல அந்த சித்தார்த் ஷர்ட்டையாவது கிழிச்சிருக்கணும். ஏன் ஷர்ட்டை எதுக்காக கிழிச்ச? இதெல்லாம் நியாயமா? சரி சரி, மீதி துணியாவது கிழிக்காம ஒழுங்கா துவை. ஒரு துணி துவைக்க சொன்னா கிழிச்சுட்டு இருக்கா உட்காந்து. நம்மளையே துவைக்க சொல்றாங்க. துவைக்க துவைக்க எவ்வளவு துணி வந்துட்டு இருக்கு. துணி எல்லாம் துவைச்சிட்டியா? ஏய், யாரா நீ? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஏய், என்ன அடையாளம் தெரியல? நான் தான் மனோ. என்ன மனோ இது இப்படி ஆயிட்ட? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. இந்தா நீயே பாரு. தமன்னா, அது டேய், என்னடா இது இப்படி இருக்க? ஆமாம்மா, என்ன நொந்து நூலாக்க வச்சுட்டா. இங்க பாருங்க, தமன்னா துணியை துவைச்சு அவ கையும் போச்சு. எவ்வளவு துணியை துவைச்சு போட்டிருக்கா பாருங்க. என் சட்டை வேற கிழிச்சு போச்சுமா. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுறாளா? பொம்மிய விட இவ கொஞ்சம் ஓவராவே போறா. இவ அதிகாரத்தை நான் தவிடு பொடியாக்குறேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஆமா அத்தை, ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய் போடா, போய் முதல்ல முகத்தை கழுவு போ. என்ன குதிரை ஓட்டுன்னு இருக்கிற? இங்க பாரு, எனக்கு தரையில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஓ, பெட்ல படுக்கணுமா? படுத்துக்கோ. நான் ஒன்னும் உன்னை வானான்னு சொல்லியே. இங்க பாரு, உன் கூடலாம் என்னால படுக்க முடியாது. நீ கீழே போய் படு. இந்த பாரு, அந்த வேலையெல்லாம் நம்மளாண்ட ஆவாது. உனக்கு கீழே பார்த்தா உடம்பு வலிக்குது இல்ல? அதேதான் எங்களுக்கும் புரிதா?
நான் பெட்ல தான் படுப்பேன். உனக்கு இஷ்டம் வந்தா வந்து பத்துக்கோ, இல்ல அங்காட்டி தரையில படு. ஏய் என்ன சும்மா ஏய் ஓய்னு இந்த வேலையெல்லாம் நம்மளாண்ட வச்சுக்காத. ராணின்னு கூப்பிடு, புரியுதா? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்க? என்ன ஏய் ஏய்னே இருக்கிற? ச்சே. ஐயோ, என்ன அவனுங்க படுகலான்னு வந்தா கரண்ட்டை கட் பண்ணி விட்டானுங்க. இரு, நான் போய் கேண்டில் எத்தணும். ஏய் ஏய், இங்க பாரு, இது ஏன் ரூம். கேண்டில் எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா அங்கேயே நில்லு. என்னையா நீ ஓ ரூம்னே இருக்கிற? இவ்வளோ நாளா நானும் இதே ரூம்ல தானே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? உன்னை விட இந்த ரூம்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தான் நல்லாவே தெரியும். ஏய் பேசாம இரு, சொன்னா கேளு. நீ ஒண்ணு பொம்மி இல்ல, சரியா? நான் தான் சொன்னல அங்கேயே நில்லுன்னு. எதுக்கு நகந்த? நீ வந்து என் மேல உளுந்துட்டு இப்ப என்ன குத்தம் சொல்லுற? இங்க பாரு, முதல்ல நீ எந்திரி எந்திரி. யோ, என் மேல இருக்கிற நீ தான் என் முதல்ல எந்திரிக்கணும். நீ வந்து என் மேல உளுந்துட்டு எந்திரின்னுகிற. நீ எந்திரி முதல்ல. ச்சே, வேணும்னே பண்றியா? ஆமா ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசைதான், அதனால தான் வேணும்னே வந்து இச்சேன் பாரு. நீ இடிவே இல்லல்ல, நான் தான் பார்க்காம வந்து இஷ்டனா? ஐயோ யோ, இரியா இரு, செயின் மாட்டிக்கிச்சு. ஏன் இப்படி உன் தாலியை என் செயின்ல சிக்க வச்ச? ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு, உன் செயின்ல கொண்டாந்து என் தாலிய சிக்க வைக்கணும்னு. பண்றதெல்லாம் நீயே, எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்லுறா? இங்க பாரு, சீக்கிரம் எடு, சரியா? இரியா, நல்லா மாட்டிச்சு. மொல்ல எத்தாதான் வரும், இரு. ஐயோ, இதெல்லாம் சரி வராது. நீ தாலியை கழட்டு. நானும் செயினை கழட்டுறேன், அதுல இருந்து உருவி எடுத்துக்கலாம். என்னது தாலிய கழட்டுறதா? அதெல்லாம் நம்மளாண்ட ஆவாது. ஏய், என்ன சீன் போடுறியா? நடந்தது டிராமா கல்யாணம், டிராமா தாலி. என்னமோ நிஜ தாலி கட்டின மாதிரி ரொம்ப சீனா போடுற. நீ முதல்ல தாலியை கழட்டு, நான் செயினை கழட்டுறேன். கழட்டு. என்னாலாம் கழட்ட முடியாதியா? கழட்டவே கழட்ட மாட்டியா? கழட்டுன்ற. இந்த பாரியா, நீ வேணா உன் செயினை கழட்டு, என்னாலலாம் தாலிய கழட்ட முடியாது. ஐயோ, என்னமோ நான் ஆசைப்பட்டு தாலி கட்டின மாதிரி கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ, என்னால தாலிய கழட்ட முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கோ. எல்லாம் என் நேரம். யோ, உன்னோட அவசரத்தையும் கோவத்தையும் இதுல காமிச்சேன்னா அவுராது. இரு, நானே அவுக்குறேன். உனக்கு நான் ஓவரா இடம் கொடுத்துட்டேன். நீ யாருன்னு தெரிஞ்ச அன்னைக்கு உனக்கு காசை செட்டில் பண்ணி அனுப்பியிருக்கணும். எனக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னு நான் பல்ல கடிச்சிட்டு உனக்கு கூட வச்சிருக்கேன். அதை நீ யூஸ் பண்ணி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இனிமே நீ இப்படி பண்ணுன அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்னையா பண்ணுவ? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன் ரூம்ல உன்னோட பெட்லயே உன்னால படுக்க முடியல. என்ன பண்ற முடியும் உன்னால? ஏய் ஏய், இந்த விஷயத்தை போய் அத்தை கிட்ட சொல்லணுமே. என்ன தம்மனா சொல்ற? ஐயோ, என்னால அதை டைஜஸ்டே பண்ண முடியலையே. ஆமா அத்தை, எனக்கே பயங்கரமா ஷாக்கா இருக்கு. சித்தார்த் அசால்ட்டா ராணின்னு அவளை கூப்பிட்டு பேசுறான். அப்போ விஷயம் தெரிஞ்சுதான் அவளுக்கு தாலியே கட்டிருக்கான் அத்தை. நடிக்க வந்தன்னு அவளை கேவலமா பேசுறான். அத கேட்டு அவளும் பேசாம நிக்கிறா. எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்படி எதுக்காக இன்னும் கூடவே அவளை இந்த வீட்ல வச்சிருக்கான்? சித்தார்த் அவகிட்ட நிறைய விஷயம் உன்னால நடக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது பொம்மி விஷயமா தான் இருக்கும். பொம்மி விஷயம்னா? பொம்மையை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ராணி விஷயம் தெரிஞ்சும் அந்த சித்தார்த் தெரியாத மாதிரி இருக்கான்.
அது மட்டும் இல்ல அத்த, பொம்மைய கொன்ன கேஸ்ல சித்தார்த் ஜெயிலுக்குள்ள போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நான் நினைக்கிறேன். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆமா, பொம்மி கொலைய பத்தி அவன் இன்னும் என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. டே மனோ, நாம ஏதாவது மாற்ற மாதிரி அவனுக்கு ஏதாவது தகவல் தெரியுமாடா? அத்த, இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? சித்தார்த் பிளான் போடுறதுல ரொம்ப வீக். அவன் ஒரு பிளான் போட்டா நம்ம 100 பிளான் போட மாட்டோமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. ஹலோ. ஹலோ கவிதா, நான் தமன்னா பேசுறேன். சொல்லுங்க தமன்னா. உடனே கிளம்பி வந்துரு. யார் இந்த கவிதா? அவளையே இங்க வர சொல்ற? அவ நடிப்புல தூள் கலப்புவா. அவளை எல்லாரும் அவ்வளவு ஈஸியா நம்பிடுவாங்க. அவளை வச்சு இந்த ராணி மேல சித்தார்த்துக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ண போறேன். அவன் வாயாலேயே இவ பொம்மை இல்ல ராணி தான்னு சொல்லி அந்த ராணிய கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன் பாருங்க. சோ ராணி வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, சித்தார்த் ஜெயிலுக்கு போயிடுவான். ரெண்டுமே நடக்கும். எப்படி நடந்தா சரிதா. நடக்கும் அத்த, நம்புங்க. நடத்துவோம். சாவித்ரி, என்ன இந்த வேலையில நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம். போட்டி போடுறேன், ஜெயிச்சு காட்டுறேன்னு வீராப்பா சவால் விட்டுட்டு எங்களை கோத்து விட்டுட்டீங்க. இப்போ என்னடான்னா நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொம்மி எங்களை காலையில இருந்து ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கா. இந்த வேலை செய், அந்த வேலை செய்யின்னு. போங்க. அவளுக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். என்ன எல்லாரும் இங்க உட்காந்துங்கன்னு மசன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? வீடு முழுக்க அலங்காரம் பண்ணோம். சீக்கிரம், பூஜைக்கு டைம் ஆகுதுல்ல. அத்தை, நீங்க போய் பூஜை ரூம் ரெடி பண்ணுங்க. என்ன மட்டு மரியாதை இல்லாம அவளை போய் பூஜை ரூம் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்க? மாமா, வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தானே, அவங்க ரெடி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க அவங்க எல்லா வேலையும் செய்வாங்கன்னு. எல்லாம் என் தலை எழுத்து. சரிங்க அத்தை, நீங்க இப்படியே முறைக்காம சீக்கிரம் வந்து மத்த வேலையெல்லாம் பாருங்க. வாங்க அத்தை. போ. அம்மா, என்னைக்கு எங்களை இந்த அளவுக்கு பகச்சுக்கிட்டியோ, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்காம நாங்க விடவே மாட்டோம். நான் சொன்ன கவிதா வந்துட்டா. வந்துட்டாளா? சரி சரி, வா வா, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். போய் பார்க்கலாம். யாருமா நீ? பொம்மி அக்கா எங்க? அவங்கள நான் பார்த்தே ஆகணும். என்ன விஷயம்? நீ அழாதம்மா, இதோ கூப்பிடுற. என்னம்மா விஷயம்? இவளை வச்சுதான் அந்த ராணியோட வேஷத்தை கலைச்சு தோலை உரிச்சு தொங்க விட போறேன். அப்ப தெரியும் இவளுக்கு இந்த சாவித்ரி யாருன்னு. பொம்மி அக்காவை நான் பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்க? ஏம்மா, நீ யாரு என்னன்னு சொன்னாதானமா தெரியும். அக்காக்கு என்ன நல்லா தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்கள வர சொல்லுங்களேன், ரொம்ப அவசரம். அம்மா தர்ஷினி, பாட்டி. இங்க வா.
என்ன பாட்டி? பொம்மியை கொஞ்சம் வர சொல்லுமா. ஆ சரி. சரிக்கா. அண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ உங்களை தேடி வந்திருக்காங்க. தெரிஞ்சவங்களா? யாரா இருக்கும்? தர்ஷினி, யாருன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அண்ணி, அவங்க எதுவும் சொல்லல. சரி வா, அப்ப போய் பார்க்கலாம். சரி. இவங்க இங்க இருந்து போற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அப்பாவிங்க மாதிரி ஆக்டிங்க கண்டினியூ பண்றோம். சரியா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க. யாருக்கா இது? என்னடி இது? மம்மி அக்கா, அக்கா எப்படி இருக்கீங்க? ஆமா, யாரு? எனக்கு தெரியலையே. அழாதம்மா, அழாத. இது பாரு, அழாத. அக்கா, நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. என் புருஷன் வெளிநாட்டு போறதுக்கு உதவி செஞ்சு அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சதே நீங்க தானக்கா. அதுக்கு கூட பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களேக்கா. அவர் இப்ப துபாயில நல்லா சம்பாரிச்சு எங்களை நல்லா பாத்துக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க பண்ண உதவி தானக்கா. சரிம்மா, அழாத. இப்ப எதுக்கு நீ அழற? அவர் வெளிநாட்டுல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட அம்மா என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கக்கா. அத அவர்கிட்ட சொன்னேன். நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்துரு, நான் ஊருக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு பாத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. அக்கா, அவர் 2 நாள்ல வந்துருவாராங்கா. எனக்குன்னு சொல்லிக்க சொந்த பந்தம்னு இந்த ஊர்ல யாரும் இல்லக்கா. அக்கா, உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்லக்கா. அதான்க்கா நான் உங்களை தேடி வந்துட்டேன். ஓ, பொம்மிக்கு தெரிஞ்ச பொண்ணு போல இருக்கு. இவ என்னன்னா யாரு என்னன்னு தெரியாம திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காளே. அவ திருடி தானே, அப்ப மொழி அப்படிதான் இருக்கும். சரி சரிம்மா, அழாதம்மா. கண்ணத்தோடமா, அழாத. அண்ணே, சித்தார்த் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லைன்னு, ஆனா பொம்மி அக்கா உங்களை போட்டோல எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஐயோ, பெரிய பிரச்சனையா இருக்கும் போலகுதே. பொம்மி நினைச்சு என்னடா பேசினிருறாளே. எனக்கு வேற போக்கடம் இல்லாம தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. இன்னும் 2 நாள் தானே, அதுக்குள்ள உங்க புருஷன் வந்துருவாருன்னு சொல்றீங்க. அது வரைக்கும் இங்கே இருந்துக்கோங்கம்மா. பொம்மி அக்கா சொன்னப்பெல்லாம் எனக்கு தெரியலன்னு, எனக்கு இப்பதானே புரியுது நீங்க ரொம்ப நல்லவர்னு. என்னங்க, பரவாயில்ல. ஆமா பொம்மி, உனக்கு இந்த பொண்ணை எப்படிமா பழக்கம்? அது என்கிட்ட என்ன பேச்சு பேசுற? இப்ப வாயை திறந்து பதில் சொல்லு. அது அது தெரிஞ்ச பொண்ணுதான் பாட்டி. மத்த விஷயம் எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். பாவம், அவளே மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கா. முதல்ல அவளுக்கு என்ன ஏதுன்னு பாப்போமே. சரி. தர்ஷினி, நீ அவளை கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. வாங்க, உள்ள வாங்க. ஐயோ, யாரு என்னன்னு அவளும் சொல்ல மாட்டா. வீட்டுல இருக்கிறவங்க என்ன பிடிச்சி தொல்லை பண்றாங்களே. நான் என்னதான் பண்ணிட்டோம்? அம்மா பொம்மி. ஐயோ, இப்ப என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க பாட்டி. நம்ம வீட்டுல இன்னைக்கு சாயந்தரம் சுமங்கலி பூஜை. பரிகார கல்யாணம் முடிஞ்சு நீங்க 2 பேரும் செய்ய போற முதல் பூஜை. இத நல்லா செய்யணுமா? சரி பாட்டி, அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம்.
என்னம்மா கவிதா, நல்லா இருக்கியா? இருக்கேன்க்கா. நீ ஒன்னும் பயப்படாத, நான் பொம்மியோட ஃப்ரெண்டு தான். சரிக்கா.